Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அரசு பள்ளி மாணவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் போக்சோ வழக்கில் சிக்கினார். கிருஷ்ணகிரியில் அடுத்தடுத்து அரசு பள்ளிகளில் அரங்கேறும் கொடூரங்களால் பெற்றோர்கள் அச்சம். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் 17 வயது கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தற்காலிக பேராசிரியர் போக்சோவில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் அடுத்தடுத்து பாலியல் குற்றங்கள் அரங்கேறும் அவலம். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பாலியல் அத்துமீறல்கள் எல்லா நிலைகளிலும் அதிகரித்து வருவதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். வேலியே பயிரை மேய்ந்தார் போல் மாணவிகள் ஆசிரியரால் பாலியல் தொல்லைக்கு ஆளாவதும், ஐபிஎஸ் அதிகாரியால் பெண் காவலர்கள் பாலியல் தொல்லைக்கு ஆளாகியிருப்பதும் வெட்கக்கேடானது என அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். பெண் காவலர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரை அடுத்து மகேஷ்குமார் ஐபிஎஸ்ஐ பணியிடை நீக்கம் செய்த காவல்துறை உடந்தையாக இருந்த ஆய்வாளரை மட்டும் பணியிட மாற்றம் செய்தது ஏன்? திமுக ஆட்சியில் பாலியல் குற்றச்சாட்டுகளால் நிரம்பிய காவல்துறையில் குற்றவாளிகளுக்கே பாதுகாப்பு வழங்கும் அமைப்பாக காவல்துறை மாறிவிட்டதா என மக்கள் கேள்வி. சென்னை வடக்கு மண்டல போக்குவரத்து காவல் இணை ஆணையர் பெண் காவலருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த புகாரை அடுத்து விசாரணைக்கு விசாகா கமிட்டி அமைப்பு. திராவிட மாடல் ஆட்சியில் காவல்துறைக்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் விசாகா கமிட்டி அமைக்கும் அளவிற்கு சென்றதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே அரசு கலைக்கல்லூரியில் பணியாற்றும் ஆய்வக உதவியாளர் பாலியல் தொல்லை அளித்ததாக மாணவி காவல் நிலையத்தில் புகார். திமுக ஆட்சியில் பெண் காவலர்கள் மற்றும் பள்ளி கல்லூரியிலும் பெண்களுக்கு பாதுகாப்பில்லா அவலம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கோடம்பாக்கத்தில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணை ஆபாசமாக பேசி பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திராவிட மாடல் ஆட்சியில் பெண்கள் நிம்மதியாக சாலையில் நடமாடக்கூட முடியவில்லை என மக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அருகே கணவனை கொலை செய்த மனைவி கூட்டாளியுடன் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் தினந்தோறும் அரங்கேறும் கொலைகளால் மக்கள் கடும் அதிருப்தி. கோவையில் அரசியல் பிரமுகர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச முயன்ற 5 பேர் சிக்கினர். தமிழகத்தில் அரசியல் கட்சி பிரமுகர்களுக்கு கூட பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக மக்கள் விமர்சனம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் குடிநீர் குழாய் பதிப்பதில் ஏற்பட்ட தகராறில் திமுக கவுன்சிலரின் கணவருக்கு அரிவாள் வெட்டு. ஆளுங்கட்சி கவுன்சிலருக்கே அரிவாள் வெட்டு விழும் அளவிற்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதாக மக்கள் வேதனை. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் அரசு பேருந்து திடீரென பழுதாகி நின்றதால் பள்ளிக்கு செல்ல முடியாமல் மாணவர்கள் அவதி. ஓட்டை உடைசல் பேருந்துகளுக்கு வண்ணம் பூசி விடியல் பேருந்து என விளம்பரம் தேடும் ஸ்டாலின் அரசு எப்போது புதிய பேருந்துகளை வாங்கும் என மக்கள் கேள்வி. உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் கஞ்சா போதையில் கலவரம் செய்த இளைஞரால் கதி கலங்கி போன காவல்துறையினர். போதை ஆசாமியை கட்டுப்படுத்த முடியாத ஆத்திரத்தில் மூதாட்டி ஒருவரை காவலர் இரக்கமின்றி தள்ளிவிடும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. திருப்பூரில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் வைத்திருந்த 5 சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் தமிழக இளைஞர்கள் போதையின் பாதையில் சிக்கி சீரழிவதாக மக்கள் வேதனை. கன்னியாகுமரிக்கு வந்த விரைவு ரயிலில் கேட்பாரற்று கிடந்த பையில் இருந்த சுமார் 3 கிலோ உலர் கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் அரசின் இருப்பு பாதை காவலர்கள் இருக்கும் இடம் தெரியாமல் அமைதியாக இருப்பதே ரயிலில் கடத்தல் சம்பவங்கள் அதிகரிக்க காரணம் என மக்கள் விமர்சனம். அரசு பள்ளிகளில் அடுத்தடுத்து அரங்கேறும் பாலியல் குற்றங்களை தடுக்க வழி தெரியாத ஸ்டாலின் அரசு மாணவர் மனசு என்கிற பெயரில் புகார் வாங்குவதாக விளம்பரம் தேடும் அவலம். ஏற்கனவே உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்களும் விசாகா கமிட்டி வழிமுறைகளும் செயல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அதை கவனிக்காமல் எதுகை மோனையுடன் பெயர் வைத்து விளம்பரம் தேடுவதால் என்ன பயன் என மக்கள் கேள்வி. தமிழகத்தில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் செயலாளர் பணியிடங்கள் காலியாக இருப்பதால்
பணிகள் முடங்கியிருப்பதாக ஊராட்சி பணியாளர் சங்கம் குற்றச்சாட்டு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு உடனடியாக காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை. நெல்லை அரசு மருத்துவமனையில் லேப் டெக்னீஷியன் போட்ட ஊசியால் 4 வயது சிறுவன் உயிரிழந்த நிலையில் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். அரசு மருத்துவமனையில் அவலங்கள் குறித்து பேசும் கஞ்சா கருப்பு போன்றவர்களை மிரட்டும் சுகாதாரத்துறை அமைச்சர் சிறுவனின் மரணத்திற்கு என்ன பதில் சொல்வார் என மக்கள் கேள்வி. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தைலராமன் மலைக்கோவில் வனப்பகுதியில் பற்றி எரியும் காட்டுத்தீ. அரிய வகை மரங்கள் எரிந்து நாசமான நிலையில் ஸ்டாலின் அரசு வனப்பகுதிகளை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற அத்திவரதர் தேவராஜ பெருமாள் கோவிலில் தை மாத தெப்ப உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளிய காஞ்சி வரதராஜ பெருமாளை கண்டு கோவிந்தா கோவிந்தா என முழக்கங்களை எழுப்பி பக்தர்கள் பரவசம். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் ஸ்ரீ பூவராக பெருமாள் கோவிலில் கோலாட்டத்துடன் தொடங்கிய கருட சேவை வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோலாகலமாக நடைபெற்ற கருட சேவை விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். முறையான ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் பேட்டரி வாகனம் இயக்குவது சட்டவிரோதம் என சென்னை மோட்டார் வாகன விபத்து இழப்பீட்டு தீர்ப்பாயம் அதிரடி தீர்ப்பு. சென்னை மாநகராட்சியின் 3 சக்கர பேட்டரி வாகனம் மோதி 5 வயது சிறுமி காயமடைந்த வழக்கில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவில் பெயரில் போலி இணையதளம் உருவாக்கி பக்தர்களிடம் பண மோசடி செய்த வழக்கில் அர்ச்சகரும் பெங்களூருவைச் சேர்ந்த பெண் ஒருவரும் கைது. கோவில் மேலாளர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த மோசடி குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என வானிலை மையம் தகவல். 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நாகை அரசு மாதிரி பள்ளி விடுதியில் தங்கி படித்து வந்த மாணவனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பெற்றோர் புகார். மாணவனின் மரணம் குறித்து விரிவாக விசாரிக்க வேண்டும் என பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை. தேனி அருகே சுற்றுலா வேன் தனியார் பேருந்துடன் நேருக்கு நேர் மோதி விபத்து. விபத்தில் சிறுவன் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே பலி. ராமநாதபுரம் மாவட்டத்தில் அரசு பேருந்தும் சொகுசு காரும் மோதிக்கொண்ட விபத்தில் 3 பேர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பலி. ராமேஸ்வரத்திற்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்தவர்கள் எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கியதால் சோகம். உத்தரப்பிரதேச மாநில தலைநகர் லக்னோவில் திருமண மண்டபத்திற்குள் சிறுத்தை புகுந்ததால் கலேபரம். சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் நடத்திய போராட்டத்தில் அதிகாரி ஒருவர் படுகாயமடைந்தார். சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி வீரர்களுடன் குடும்பத்தினர் செல்ல அனுமதி மறுப்பு. ஆஸ்திரேலியா மண்ணில் ஏற்பட்ட மோசமான தோல்வி காரணமாக பிசிசிஐ சார்பில் வீரர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. சென்னையில் நடைபெற்ற ஓபன் டென்னிஸ் தொடரின் ஒற்றையர் பிரிவில் பிரான்ஸ் நாட்டின் கிரியன் ஜாக்கெட் சாம்பியன் பட்டம் வென்றார். 1 மணி நேரம் 37 நிமிடம் நீடித்த ஃபைனலில் கிரியன் ஜாக்கெட் 7-6, 6-4 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்று கோப்பையை வென்றார். மகளிர் பிரீமியர் லீக் போட்டியின் 3வது சீசன் இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் பெங்களூர் மற்றும் குஜராத் அணிகள் பல பரீட்சை நடத்த உள்ளன.
38வது தேசிய விளையாட்டுப் போட்டியில் தமிழ்நாட்டின் செலினா தீப்தி செல்வகுமார் டேபிள் டென்னிஸ் போட்டியில் தங்கம் வென்றார். வாழ்வீச்சில் தமிழ்நாடு பெண்கள் அணி ஹரியானாவை தோற்கடித்து தங்கப்பதக்கம் வென்றது. இங்கிலாந்தின் நார்த்தம்பர்லாந்து நகரில் உள்ள சிறுவர் பூங்காவில் 2ஆம் உலகப் போரின் போது பதுக்கி வைக்கப்பட்ட வெடிகுண்டுகள் கண்டெடுக்கப்பட்டது. தலா 4 கிலோ எடையுடைய 170க்கும் மேற்பட்ட வெடிகுண்டுகள் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளன. ஜெர்மனியில் போராட்டம் நடத்தியவர்கள் மீது கார் மோதிய விபத்தில் 28 பேர் படுகாயம். பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது அதிவேகமாக வந்த கார் கூட்டத்தில் புகுந்து விபத்து. இலங்கையில் 8690 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட இருந்த 2 காற்றாலை மின் திட்டங்களை திரும்பப் பெறுவதாக அதானி குழுமம் அறிவிப்பு. அதானி குழுமம் மீது அமெரிக்க நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு குறித்து இலங்கை அரசு விசாரணையை தொடங்கிய நிலையில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அமெரிக்க அரசு நிறுவனங்களை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்ற எலான் மஸ்கின் கருத்தால் சர்ச்சை. களைகளின் வேர்களை அகற்றவில்லை என்றால் அவை மீண்டும் வளரும் என பேசி அமெரிக்க அரசியல் நிர்வாகத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளார். தைவான் நாட்டில் வணிக வளாகத்தின் 12வது மாடியில் ஏற்பட்ட தீ விபத்து. தீ விபத்தில் சிக்கி 26 பேர் படுகாயமடைந்த நிலையில் 4 பேர் பலி. புதுச்சேரி ரெயின்போ நகர் பகுதியில் பிரபல ரவுடி மகன் உட்பட 3 இளைஞர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதால் அதிர்ச்சி. புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களாக கொலை, கொள்ளை போன்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் மக்கள் அதிர்ச்சி.